ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொழக்கட்டைக்கு வந்து எல்லாமே தேங்காய் போட்டு அரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். புழுங்கரிசி போட்டிருக்கிறேங்க 2 டம்ளரு. தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வணக்கணுங்க மாவை. முதல்ல வெங்காயம் மிளகாய் வணக்கிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இந்த இதுலேயே மாவை வணக்கிக்கலாங்க. மாவில் உப்பு போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேங்க. புழுங்கரிசி போட்டிருக்கேன். இந்த கொழக்கட்டை வந்து தேங்காய் கொழக்கட்டைங்க, சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அளவு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாகணுங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த வெங்காயம் வணக்கிறது அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். இட்லி சட்டி வச்சுருக்குறேங்க, தண்ணி காயிட்டும். இதில் வந்து கொழக்கட்டை வந்து நம்ம பிடிச்சி வைக்கணும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். கலக்கிட்டேன். சூடாக இருக்குது. இப்படி பிடிச்சி வைக்கணுங்க. இப்படி பிடிச்சி வச்சா நல்லா இருக்கும். ஒட்டவே இல்லை பாருங்க. கொழக்கட்டை சூப்பராக இருக்குங்க. நெஞ்சுக்கு நல்ல பலம், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலம். ஏதோ சத்து இல்லாமல் சாப்பிட்றதுனால தான் நல்லா சீக்கிரம் வரும். இந்த மாதிரி சாப்பிட்றவனுங்க அந்த காலத்துலையெல்லாம் இப்படி தான் மருமகனுக்கு கொழக்கட்டை பிடிச்சி கொடுப்பாங்க. நோம்பிங்களுக்கு, ஆடி நோம்பிக்கு இப்படி கொழக்கட்டை பிடிச்சி கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டு மருமகனுக்கு செஞ்சு கொடுங்க. பழைய இது மாதிரியே செஞ்சு கொடுங்க. இனி வர காலமெல்லாம் தெம்பு இல்லாமல் போயிடும். நம்ம பழைய பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வந்துக்க வேண்டியதாங்க. இதில் கடலப்பருப்பு போடலாங்க. கடலப்பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். வணக்கி நான் போடல, இருக்குது போல் குழந்தைகளாம் சாப்பிட்றதுக்கு பாருங்க. இப்படி தான் பிடிச்சி வைக்கணும் இட்லி சட்டியில். வேகட்டுங்க, காமிக்கிறேன். நல்லா எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேங்க. இது நல்லா வேகணும். இது புளிக்கக்கூடாதுங்க. நம்ம காலையில் அரைச்சி வச்ச உடனே அரைச்சி செய்யலாம். நல்லா காலையில் மாவாட்டும் போது அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து வணக்கி செய்யணும். புளிச்சா நல்லா இருக்காதுங்க. உடனே அரைச்சி உடனே செய்யலாம். இது உடனடியாக ஆகிறது. 5-10 நிமிஷத்துலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடலாம். அரைச்சோம்னா வேலை முடிஞ்சதுங்க. சீக்கிரம் வெந்து போயிடும். கொழக்கட்டை இது தேங்காய் கொழக்கட்டை சூப்பராக இருக்குங்க. ஆடி நோம்பிக்கு மருமகனுக்கு வைக்கிறது அந்த காலத்தில் பாரம்பரிய கொழக்கட்டை. நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா புகை போகுது பாருங்க. கொதிக்குது. பாருங்க, நல்லா சூடாக இருக்கு. தேங்காய் கொழக்கட்டைங்க, சூப்பராக இருக்குது. சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் கொழுக்கட்டை
ஆவி பறக்க தேங்காய் கொழுக்கட்டை. வாங்க சாப்பிட்லாம்.